சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான 3வது உச்சி மாநாடு இன்று துவங்கியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை துவங்கி வைத்தார். இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இதில் காலநிலை மாற்றம் தொடர்பாக ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடிய அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இங்கு சுற்றுச்சூழல் தொடர்பான கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் ஒரு அரங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கில் சமீபத்தில் சிவகலை அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட அந்த இரும்பு பொருட்கள் ஆனது இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த அரங்கு தொடர்பான பல்வேறு தகவல்களை விரிவாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். சமீபத்தில் முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு 5300 ஆண்டுகள் பழமையான இரும்பு பொருட்கள் சிவகலை அகழ்வாய்வுல வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ பொதுமக்கள் பார்வைக்காக அதை வச்சிருக்கீங்க. இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இப்போ நம்ம சிவகலைன்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு அயனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இரும்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாடு மொத்தத்துலையுமே பார்த்துக்கிட்டாலுமே இரும்பு காலத்தில் உள்ள சைட்ஸ் நிறைய நம்மளுக்கு இருக்குது. சிவகலை, மயிலாடும்பாறை, அப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரி கீழ்நமண்டி, அந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா காலத்தால் ரொம்ப முந்தியதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சிவகலை இப்போ நம்ம டேட்டு வந்திருக்கு. ஸோ சிவகலை பார்த்தோன்னா நம்மளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இங்கே என்னென்னா ஈமஸ் சடங்கு நடக்கும்ல, அதாவது முதுமக்கள் தாழின்னு சொல்லுவோம். நம்ம இரும்பு காலத்தில் நிறைய புதைவிட பகுதியில் மேஜராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த புதைவிட பகுதியில் தான் இந்த பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னாலே புதைவிட பகுதியில் தான். இப்போ நம்ம எப்படி ஒருத்தவங்களை புதைக்கும் போது அவங்களோட அவங்க போட்டிருக்க வாட்சு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்க கூட வச்சு புதைக்கிறோம்ல, அதேமாதிரி அவங்க அந்த டைம் பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ண வாளாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோடாரியாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த மாதிரியான மட்கலன்களில் வச்சு அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதில் கிடைக்கிற விஷயங்களை வச்சு நம்மளால டேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி சிவகலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 BCங்கிற ஒரு டேட் வந்துச்சு. அது எதுலேருந்து வந்துச்சுன்னா ஒரு அரிசி ஒன்று கிடைச்சது நம்மளுக்கு. ஸோ அந்த அரிசியை நம்ம டேட் கார்பன் 14 டேட்டிங் பண்ணும்போது அதில் 1200 BC அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணோம்னா இன்னொரு சாம்பிள்ஸ் நம்ம அந்த முதுமக்கள் தாலியே OSL டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டிங் அனுப்பும்போது அது இன்னும் ஏர்லியராக வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இது வெறும் ஒரு சிங்கிள் டேட்டு கிடையாது, சீரீஸ் ஆஃப் டேட்ஸ். ஒரு 10-15 சாம்பிள் கிட்ட நம்ம டேட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இட் கிவ்ஸ் அரௌண்ட் நம்ம 1600லேருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஏர்லியஸ்ட்டாக ஒரு 2 டேட் நம்மளுக்கு 3200, 3300 இயர்ஸ் BC வரைக்கும் நம்மளுக்கு போகுது. ஸோ ஆமாம், சிவகலை அகழாய்வில் கிடைச்ச இரும்புகள் தான். ஸோ இந்த இரும்புகள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளுக்கு ஈமஸ் சடங்கு நடக்கிற அந்த முதுமக்கள் தாலிகளுக்குள்ளே இருந்து தான் கிடைக்குது. உள்ளேருந்து வெளியிலேருந்து கிடைக்கும். இது நம்ம படையல் பொருட்கள்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் நம்ம ஆஃபரிங் பரியல் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆஃபரிங் என்னென்னா நம்மளுக்கு இது ஏன் ஆஃபரிங் சொல்கிறோன்னா, தே டூ ஆஃபர் சம்திங். ஸோ இந்த பானைகள்லாம் இருக்குது. இது ஆஃபரிங் பாட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தே ஹவ் ஆஃபர்ட் சம்திங் இன்சைட். ஸோ உள்ளே எதையோ வச்சு அவங்களுக்காக உள்ளே வச்சுருக்காங்க, அரிசியோ நெல்லோ. ஏன்னா நம்மளுக்கு நெல் உமிகள் நிறைய கிடைச்சிருக்கு உள்ள. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அப்புறம் இந்த இரும்பு பொருட்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ வாள் இருக்குது, உளிகள் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கோடாரிகள் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவர்களுடைய தொழில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியுமே இப்படி தான் ஒரு தொல்லியல் ஆய்வாளராக நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பாஸ்ட்டாக அதுதான் பண்ணுவோம். இது எல்லாமே கண்டெம்பரரி தான். ஸோ நம்ம இப்போ ஏர்லியஸ்ட்டாக நம்ம அந்த டேட் சொல்கிறோம்ல, இப்போ 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வெறும் 5300ங்கிறது ஏர்லியஸ்ட்டாக வந்த டேட்டு. நம்மளுக்கு அதோட கம்மி 1200லேருந்து ஆரம்பித்து 5300 வரைக்கும் நம்மளுக்கு போகுது. ஒரு 3000லேருந்து 5000 வருஷங்கள் கேப்பில் இது எல்லாமே கண்டெம்பரரி. ஒரு 2-3 பல தலைமுறைகளாக அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதாரங்கள் தான். ஸோ ஆஸ் ஏர்லியஸ்ட்டாக நம்மளுக்கு 5000 வருஷங்களுக்கு போகுதுங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே சிவகலையை தாண்டி நம்ம மயிலாடும்பாறை, அப்புறம் நம்ம கீழ்நமண்டி, இந்த 2 இதோட வச்சுருக்கோம். ஸோ மயிலாடும்பாறை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இங்கே மயிலாடும்பாறையில் நம்ம கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கேயும் ஒரு டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, கார்பன் டேட்டிங்கு. ஸோ அது கூட நம்மளுக்கு இரும்பும் கிடச்சிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு 4200 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்படுத்தியிருக்காங்கிற ஆதாரத்தை இங்கே நம்மளுக்கு நம்மளால் உறுதி செய்ய முடிச்சு. ஸோ இதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வச்சுருக்காங்கல்ல இரும்பு, நம்ம
அமைச்சர் தங்கம் தென்னரசு அந்த உடைந்த வாளா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு வாள் கொடுங்கள் ட்வீட்லாம் போட்டிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் இதுதான் 200 ஆண்டுகளுக்கு பழமையானது. ஸோ இது இந்த மயிலாடும்பாறை அகழாய்வில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது. ஸோ இது இல்லாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்நமண்டிங்கிற ஒரு சைட், இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த சைட்டில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஈமப்பேழைகள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சிவகலையில் பார்த்தோம்னா முதுமக்கள் தாலி, ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலிகள். அதுவே நார்த் ஆஃப் தமிழ்நாடு வந்தோம்னா வடக்கு பார்த்தீங்கன்னா ஈமப்பேழைகள் இந்த மாதிரி தொட்டி மாரி இருக்கும், காஃபின் மாரி, டெரகோட்டா காஃபின் சொல்லலாம், வித் லெக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொறுத்தவரையுமே நடந்த அகழாய்வுகளில் பார்த்தீங்கன்னா இதற்கான காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிமு 5ஆம் நூற்றாண்டு தான் மேக்சிமம், அந்த அளவுக்கு தான் போயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்க சாம்பிள் நம்ம இப்போ ரீசெண்டாக டேட் பண்ணும்போது இதற்கான காலம் கிமு 1692க்கு போகுது. ஸோ நம்ம ஒரு 17ஆம் நூற்றாண்டு, கிமு 17ஆம் நூற்றாண்டுக்கே நம்ம சார்கோபகஸே கொண்டு போகிறோம். ஸோ இதுவுமே தொல்லியல் ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இது இருக்குது. ஸோ அது இந்த சைட்டுடைய பர்டிகுலர்லி ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கீழ்நமண்டியோடைய. இப்போ தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இப்போ நீங்க ஒவ்வொரு அகழ்வாய்வுலையும் குறிப்பிடத்தக்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து என்ன போயிட்டு இருக்கு? இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8 இடங்கள்ல அகழாய்வு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்களுடைய மெயின் நோக்கம் என்னன்னா ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல்னு சொல்லுவோம். ஸ்பேஷியல்னா தமிழ்நாடு மொத்தமுமே எல்லா ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எல்லா இடத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி டெம்போரல் டைம் பீரியடாகவுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை மட்டும் தோண்டாமல் ப்ரீ ஹிஸ்டாரிக்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு ஏர்லி ஹிஸ்டாரிக் மிடிவல் வரைக்குமே நம்ம தோண்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம இப்போ 8 இடங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்பயுமே அந்த 8 இடங்கள்ல அகழாய்வு பணிகள் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்முடைய தமிழர் வரலாற்றை இன்னுமே முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. இந்த அரங்கில் குறிப்பாக 5300 ஆண்டுகள் பழமையான இரும்பு பொருட்கள், அதே போல் 4200 ஆண்டுகளுக்கு முன்பான பொருட்கள் என கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய பார்வையாளர்கள் வியந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன், தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.